ஆர்கி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் யாரும் புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் விருப்பனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் போடக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன் வந்தால் சரி வாங்க வர வீடியோவாக போகலாம். ஏன்னா சர்ச்சையில் புகழ்பெற்ற சில கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகள் பேரை சொல்லி அவங்க பெரிய ஆட்களுக்கு ரொம்ப பெரிய கிடையாது. ஒரு சில ஆட்கள் அதாவது கூமுட்டத்தனமாக சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க சில கட்சிகள் வந்துட்டு. அதில் ஒரு கட்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆகாயம் டக்குன்னு மெயின் ரோடு திறக்கிறது, இந்த கூமுட்டை வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த ஆள் இப்போ பெரிய தேசத்தை ஒழிக்கப்படணும்னு சொல்லி இது பேட்டி கொடுத்துருக்காரு. எவ்வளோ வன்மமாக மக்களை பிடிச்சவங்க. முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அறுக்க அப்புறம் நீ அது வரலாம். எதுக்கு நீ நான் மாநிலம் மட்டும் பண்ணி நாங்கள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதாவது தேசத்துக்காக போட்டிய கன்னடம் பேசக்கூடிய ஆட்களை நாங்கள் தப்பாக பேசுகிறோமா, இதுவாக பேசுகிறோமா? நீ எதுக்கு இது பேசுகிற? நாங்கள் கோக்கலையை பற்றி பேசுகிறோமா, ஹர்திகரை பற்றி பேசுகிறோமா, சுப்பிரமணியத்தை பற்றி பேசுகிறோம், கிட்டு சென்னம்மாவை பற்றி பேசுகிறோமா, நெட்டூர் ஸ்ரீனிவாசராவை பற்றி பேசுகிறோம், கமலாதேவி பற்றி பேசுகிறோமா, நெட்டூர் ஸ்ரீனிவாசராவை பற்றி பேசுகிறோம், கருணானந்த சதாசிவராவை பற்றி பேசுகிறோம். ஏன்னா இவங்கெல்லாம் இந்தியாவுக்காண்டி வர்த்தம் சிந்தி போராடி வெற்றி பெற்று இன்றைக்கி நாட்டை ஒரு அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நீ அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டை பற்றி யோசிச்சுட்டு வந்திருக்க. உனக்கு எவ்வளோ மக்களை பிடிச்சோன்னு முதல்ல நீ பெயிட்டில் போனீங்கன்னா அதுக்கு மட்டும் பேசணும். நீ ஓ மாநிலத்தில் 1000 பிரச்சனை இருக்குது. காவிரி பிரச்சனை இருக்குது, நெத்திக்கப்படாத சில பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் தீருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீ பெரிய தேசத்துக்கு போனால் அம்பேத்கர் தேசத்துக்கு போகலாம். நீ பெரிய தேசம் எடுத்தவன் பெரிய தேசத்தை பெரிய தேசம் ஒழிச்சுட்டு பார்ப்போம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் இந்த ஆர்கேருக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். 1 2 3 நாங்கள் ரெடியாகிட்டோம். நீ பெரிய தேசத்தோட கொள்கையை அழிச்சிட்டு போயிட்டே இரு. நாங்கள் அதை கண்டுக்காமல் இருந்துப்போம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ அடிமட்ட அளவுக்கு இறங்கணும் அந்த இடத்துக்கு இறங்கிட்டு வந்திருக்கேன். நீ தான் ஒரு ஆளு மயிறு. உன்னால் எப்படா மத்திய அமைச்சர் இணையமைச்சர் போஸ்ட்டு கொடுத்து வச்சுருந்தேன் 10 வருஷமா. நீ இந்த லட்சத்தமிழ்னா எம்பியாக ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் நீ மத்திய இணையமைச்சராக வந்திருக்க. இந்த சூடு சொரணை வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் பெரியாரோட இதை பிடிச்சி பண்ணோன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நாங்கள் ஏதாவது உங்களுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தேசிய போராட்டத்து சுதந்திர போராட்டங்களை எதிர்த்தம்மா, இல்லை மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய நாட்கள் சம்பட்டி குறித்த வேட்டின ஆட்கள்லாம் உங்களுக்கு மாநிலத்தில் இருக்காங்க. அவங்கள போய் தப்பாக பேசலாமா? ஏன் இதை போய் தூங்குற? இதுக்கு மேலே இதுக்கு நீ சமீகமாக மணி போயிட்டோம் மக்கள்கிட்ட. இல்லைன்னா விளைவுகள் மோசமாக இருக்கும். யோசிச்சு வச்சுக்கோ. நம்ம நாட்டில் சொல்ல மோசம் இருக்குது.